இன்னைக்கு நான் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் செஞ்சு காட்ட போறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்க, கருப்பு கவுனி அரிசி இது வந்துட்டு இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கடைகள்லையும் கிடைக்குது, ஆன்லைனில் கூட கிடைக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இப்போ அந்த அரிசி வந்துட்டு நான் வந்து ஒரு 50 கிராம் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இது 60 கிராம் கப்பு, 50 கிராம் வந்துட்டு இந்த கப்புக்கு நான் 50 கிராம் போட்டு நான் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன். ஓவர் நைட் வந்துட்டு ஊற வச்சு வச்சுக்கிடணும், எடுத்து வச்சுக்கிடணும். இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஊறினதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த தண்ணி எப்படி ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னா தேங்காய் 1 கப்பு, அப்புறம் வந்துட்டு கருப்பட்டி ஒரு 100 கிராம் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த தேங்காவை வந்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். 1 கப் தேங்காய், ஒரு அரை கப் வந்துட்டு தண்ணி, கொஞ்சமாக சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும், திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா தேங்காய் பால் ரெடி. ஒரு ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா கையால் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த அரிசியை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே இப்படியே போட்டிங்கன்னா அரையாது. அதனால ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த அரிசியை மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, சுகர் பேஷண்ட்டு டெய்லி சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த அரிசி சாப்பிட்டுருந்தா கேன்சர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட்டும் குணமாகிறதா சொல்கிறாங்க. அதனால் கருப்பு கவுனி அரிசி கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அரைச்சி எடுத்த மாவு அப்படியே ஊற்றிக்கலாம். அது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காது, கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். மொத்தத்தில் வந்து நான் வந்து 1 லிட்டர் தண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேன். 50 கிராம் அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் 100 கிராம் கருப்பட்டி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கருப்பட்டி வந்து 100 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து சிறப்பாட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த கஞ்சி வந்து ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வச்சிட்டோன்னா அப்படியே மாவு கட்டை ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அப்படியே கண்ணாடி மாதிரி வரணுங்க. பார்த்தீங்களா, மேலே இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அரிசி கொஞ்சம் நல்லா வேகணும். இது வெந்தாச்சுன்னா இப்படி வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி சிரப்பு ஊற்றிடலாம். சுகர் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கருப்பட்டி ஜாகிரி எதுவும் இந்த வெல்லம் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்படியே 1 மாதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், காலையில் வந்து இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி 1 மாதத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பவுல் நிறைய நமக்கு வந்துட்டு கஞ்சி கிடைக்கும். 2 பேர் வந்துட்டு தாராளமாக குடிக்கலாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே செய்யாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்த்தியான கவுனி கஞ்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹாப்பி ஆயிடுவீங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும், குடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இன்னும் டேஸ்ட்டாக குடிக்கணும் அப்படின்னா இன்னும் மீதம் இருக்கிற தேங்காய் பால் அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே குடிக்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்,
குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணி குடிப்பீங்க. ஹெல்த்தியா இருங்க. ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.